ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காயை நீங்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களாங்க? நம்ம ஊரில் இருந்த வரைக்கும் இந்த காயை நான் பார்த்ததே கிடையாது. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி இதை நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோங்க. இதுதான் வந்து தாமரையோட தண்டுங்க. லோட்டஸ் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. தாமரைக்கு வந்து வேறு தண்டு எல்லாமே ஒன்று தான். ஸோ தாமரை தண்டுன்னு தமிழில் சொல்கிறாங்க. அதுக்கு இங்கிலீஷில் லோட்டஸ் ரூட்டுன்னு சொல்லிட்டு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இங்கே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற பொருட்களை சாப்பிடணுன்றதுனால வாழைத்தண்டுலாம் கிடைக்காது. பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தாங்க இந்த காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், உள்ளே ஃபுல்லாக பூவாக இருக்குது இல்லைங்களா? அந்த ஓட்டை வழியாக தான் வந்து தாமரைக்கு வந்து நியூட்ரிஷன்லாம் போகுங்க. ஸோ இதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம விசில் போட்டு வேக வச்சுக்கணும். ஏன்னா சாதாரணமாக ஓப்பன் பண்ணி வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகுறதுக்கு. அதனால் இதை நீங்கள் குக்கரில் விசில் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, சும்மா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியை தான் நம்ம வந்து ட்ரையாக அந்த பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது இந்த மாதிரி பொரியல் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரிலாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இது நம்ம போடுற மசாலாலாம் தான் ஃப்ளேவரு. நான் கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றனால கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நிறைய வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் யூஸ் பண்ணுங்கள். குழம்புத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. நான் குழம்புத்தூள் யூஸ் பண்ணி இந்த பொரியல் பண்ணி பார்த்துருக்கேன், பட் நல்லா இருக்காது. ஸோ அந்த தாமரை தண்டு வேக வச்ச தண்ணியே இதில் நம்ம ஊற்றி அந்த மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா இந்த தாமரை தண்டை போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. அந்த மசாலா ஃபுல்லாக வந்து ஒட்டணும். உப்பு அதே மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த மசாலா ஃபுல்லாக அதில் ஒட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான தாமரை தண்டு பொரியல் ரெடிங்க. இந்த காய் நம்ம ஊரில் கிடச்சா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.